பிரியமானவர்களே, இந்த ஈகிள் ஸ்டுடியோவிலே இந்த ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களோடு ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் இந்த ஈகிள் ஸ்டுடியோவிலே பல்வேறுபட்ட கிறிஸ்தவ பாடல்களை நாங்கள் எங்களுடைய சேனலின் மூலமாக நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போல் நீங்களும் கர்த்தருக்காக சில பாடல்களை இயற்றியிருப்பீர்கள். அந்த பாடல்களை இயற்றி இருந்தும் அவற்றை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காவிட்டால் இந்த ஈகிள் ஸ்டுடியோவிலே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இவ்வாறாக நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அதை ஒரு பாடல் வரிகளாக எழுதும் ஆற்றலுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இந்த ஈகிள் ஸ்டுடியோவிலே எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அந்த பாடல் வரிகளுக்கு சில நேரங்களிலே ஜெப வழிகளிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ராகத்தை கூட கர்த்தர் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இவ்வாறாக இசையமைக்கப்பட்ட பாடலை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் ஸ்டூடியோவிலேயோ அல்லது அவுட்டோர்லேயோ நாங்கள் உங்களுடைய பாடலை பாடுவதை போன்று ஷூட்டிங் செய்து அவற்றை வீடியோவாக காணொளியாக நாங்கள் மாற்றி உங்களுக்கென்று ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் அவற்றில் ஏற்றுவதற்கான வசதியையோ அல்லது எங்களுடைய யூடியூப் சேனலிலோ அந்த வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செய்யும் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இதோ உங்களுக்காக ஒரு சிறிய உதாரணத்தை காட்டலாம்னு இருக்கிறேன். இந்த பாடலை பாடியவர் ஐரோப்பா நாட்டைச் சேர்ந்த ஒரு போதகர் பாடியிருக்கிறார். அவருக்கு இந்த பாடல் வரிகள் அவர் ஜெபிக்கிற வேளையிலே கொடுக்கப்பட்ட பாடல் வரிகளுக்கு அவர் ராகத்தை போட்டு இசையோடு அதை பாடி அனுப்பியிருக்கிறார். இவற்றுக்கு நாங்கள் இசையமைத்திருக்கிறோம். இப்பொழுது அவர் பாடிய அந்த ராகத்தை கேட்போம். தலைமுறை தலைமுறையாய் உமது ஆலோசனைகள் மாறாமல் நிலை நிற்குமே, உமது இருதய யோசனைகளும் சொல்லாகம் கட்டளையிட நிற்கும் வார்த்தை உண்மையுள்ளதே. அந்த ராகத்துக்கு எவ்வாறு இசையமைத்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இப்போது உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம். தலைமுறை தலைமுறையாய் உமது நித்திய ஆலோசனைகள் மாறாமல் நிலை நிற்குமே, உமது இதயத்தின் யோசனைகள் நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் உமது வார்த்தைகள் உண்மையுள்ளதே. நீதியால் என்னை நீதிமானாக்கி துதிக்க வைத்தவரே. ஆம்நேயர்களே, இப்போது நீங்கள் கேட்டது அவருடைய அந்த குரலிலே அவருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ராகத்திலே பாடிய அந்த பாடலை கேட்டீர்கள். அதற்கு இசையமைத்ததையும் நீங்கள் கேட்டீர்கள். இதே போன்று உங்களுடைய பாடல் வரிகளுக்கு நாங்கள் இசையமைத்து தர அல்லது உங்களுடைய ராகத்துக்கு நாங்கள் இசைக்கருவிகள் மூலமாக இசையமைத்து தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். எனவே இந்த 2026ஆம் ஆண்டிலே ஈகிள் ப்ரொடக்ஷனிலே அநேக கிறிஸ்தவ பாடல்களை இன்று நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக நீங்களும் பாடல்களை வெளியிடுவதற்கு ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்களானால் கீழே காட்டப்படுகின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இது ஒரு இலங்கையில் இருக்கின்ற தொலைபேசி இலக்கம். எனவே நீங்கள் வெளிநாடுகளிலே இருப்பவர்களாக இருப்பீர்களானால் இந்த இலக்கத்திலே வாட்ஸ்அப் இருக்கின்றது. எனவே வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார். நன்றி.